வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். முதல்ல ஒரு டிஸ்க்ளைமரை நான் சொல்லிட விரும்புறேன். மதிப்பிற்குரிய திரு விஜயகாந்த் அவர்கள் சார்ந்த கட்சி தேமுதிக, திமுகல போய் இணைஞ்சிடுச்சு. எல்லாருக்குமே தெரியும். இத நம்ம உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் இதுக்கு மேல. காரணம் என்ன அப்படின்னா, தலைவர் விஜய் அவர்கள் மதிப்பிற்குரிய திரு விஜயகாந்த் ஐயா மேல ரொம்ப பெரிய மதிப்பு வச்சிருக்காரு. அத நம்ம தேவையில்லாம சீர்குலைச்சிடக் கூடாது. தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சரி, இந்த ஊடகத்துல பேசுற நம்ம யாரா இருந்தாலும் சரி, அத நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா விஜயகாந்த் ஐயா உருவாக்கி அந்த கட்சியை பத்தி நம்ம பேசி கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு வார்த்தை சொல்லியாச்சு, அதாவது இது சரியில்லை, இதுக்கு மாண்பில்லையா நம்ம பேசிட்டோம். இதுக்கு மேல இதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா இது தலைவர் விஜய் அவர்களுக்கு பிடிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தலைவர் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் திரு விஜயகாந்த் ஐயா மேல வச்சிருக்காங்களோ, இப்போ அவங்களின் குடும்பமே போய் திமுக இணைஞ்சாலும் அதை பத்தி தலைவர் விஜய் அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார். ஏன்னா அவரு வச்சிருக்கிற மரியாதை மதிப்பு அந்த மாதிரி விஜயகாந்த் ஐயா மேல. அதனால இதை பத்தி இனிமே நம்ம பேச வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த விஷயத்துக்கு வந்துருவோம். சீமான் ஐயா 21ஆம் தேதி மாநாடுன்னு சொல்லி போட்டு முடிச்சுட்டாங்க. இதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. சந்தோஷம். யாரா இருந்தாலும் மாநாடு போடுறாங்களா, ரொம்ப நல்ல விஷயம். இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மாநாடுன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல பேருக்கு இந்த மாநாடு ஃபீவர் ஒட்டிக்கிச்சு. அதான் உண்மை. ஏன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கே இப்ப வாரத்துக்கு ஒரு மாநாடு போடலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. செல்ஃபி எடுக்கிறாங்க, அதே பேண்ட் ஷர்ட் போடுறாங்க, அதே ரேம்ப் வாக் பண்றாங்க. சோ இந்த மாநாடு ஃபீவர் விஜய் அவர்கள் எல்லாருக்குமே பத்த வச்சுட்டாருன்றதுதான் உண்மை. எதுக்கு இந்த மாநாடு ஃபீவர் ஆரம்பிச்சோம் அப்படின்னா, தலைவர் விஜய் அவர்களை பார்த்து பல பேர் சூடு போட்டுக்கிறாங்க. அதே போல இப்போ தற்சமயம் சூடு போட்டுக்கிட்டாரு வேற யாரும் கிடையாது, நம்ம அண்ணன் சீமான் ஐயா அவர்கள் தான். சரி, மாநாடு நல்லபடியா நடத்தி முடிச்சிங்களா, ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க கொள்கைகளை பத்தி, உங்க கட்சிகளை பத்தி பேசுறதை விட்டுட்டு அங்கேயும் விஜய் அவர்களை பத்தி தான் பேசணுமா? அதை தாண்டி வேற பேச்சே வராதா உங்களுக்கு? அவர் மேல எனக்கு காழ்ப்புணர்ச்சி எல்லாம் கிடையாது. ஆனா அவர் என்னால தலைவரா ஏத்துக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள் அவர்கிட்ட கிடையாது. அவர் ஒரு நல்ல பேச்சாளர், அவர் ஒரு மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய மனிதர், பேச்சாளர் உட்கார வைக்கிறாரு, நிறைய விஷயங்கள் படிச்சிருக்காரு. இதெல்லாம் நான் ஏத்துக்கதான் செய்வேன். ஆனா ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும்போது அதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு பாத்தீங்களா? அந்த கட்டுப்பாடுகள் அவருக்குள்ள வரமாட்டேங்குது. அவருக்கும் சரி, அவர் கீழே 2 தும்பிகளாக இருக்கும் சில பேருக்கும் சரி. நான் உண்மையாக உழைக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளை பத்தி பேசவே மாட்டேன். காரணம் என்னன்னா, இப்பவும் அவங்க ஒரு கொள்கையை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இது நடக்காதான் நினைச்சு ஓடிட்டு இருக்காங்க. அதே நினைப்புல சில வருடங்கள் ஓடுனதுல சில வருடங்கள் எனக்கும் அந்த பங்குண்டு. ஆனா பேச்சு மாறி மாறி வருது. அவருடைய ஒரு இன்டர்வியூ சமீபத்துல பார்த்தேன். அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா, அந்த அம்மா கேள்வி கேட்கறாங்க, அந்த நிருபர் பெண்மணி கேள்வி கேட்கறாங்க. நீங்க இந்த 16 வருடங்களா செய்ய வேண்டியதை ஏன் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகியிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு ஒரு அதிகாரம் எடுத்து தமிழக மற்ற மக்களுக்கு செய்யலாமே, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேக்குறாரு. இது எந்த அளவுக்கு அரசியல் படித்தவர் பேசும் பேச்சுன்னு எனக்கு புரியல. அரசியல் புரிந்தவர் பேசும் பேச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா வெளியே இருந்து கத்திக்கிட்டே இருந்தா பத்தாது. உள்ள அதிகாரத்துக்கு வரணும். அதிகாரத்துக்கு அந்த தமிழக மக்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, தமிழ் தேசியத்தை புகுத்தணும்னு நினைக்கிறீங்களா, அத அரசின் வழியா நீங்க கவர்மெண்ட் மூலமா செஞ்சிருக்கலாமே. ஆனா நான் அரசு எம்எல்ஏ ஆக மாட்டேன், எம்பி ஆக மாட்டேன், நான் எதுவுமே ஆக மாட்டேன், நான் களத்துக்குள்ளேயே இருப்பேன், நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அதுதான் தவறு. அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த 3 வருடங்கள்ல இருக்கிற ஹைப்பு உங்களுக்கு இந்த 16 வருடங்கள் ஆகியும் கிடைக்கலன்ற. இந்த 16 வருடங்கள்ல நீங்க இந்நேரத்துக்கு நீங்க ஒரு கோலை யோசிச்சிருக்காரு, இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே ஓடி இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு எம்எல்ஏ எம்பி எது கிடைச்சாலும் உள்ள போய் உட்கார்ந்து இருந்திருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் அதை சாதிக்கல. ஆனாலும் இனிமேலும் நாங்க பேசதான் செய்வோம். அந்த பதவியில இருக்கவங்க தான் பண்ணுவாங்கன்னு அவசியம் கிடையாது. நாங்க இப்படியே பாத்துக்கிறோன்றது ஏற்புடைய பதில் கிடையாது. இதை ஏன் தம்பிகள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. எத்தனை நாள் நீங்க திரள் நிதி திருட்டுவீங்க? காலத்துக்கும் திரள் நிதி திரட்டி எப்போ இந்த கட்சிக்கு கொடுத்துட்டே இருக்க போறீங்களா? இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? நான் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் வேட்பாளரா தான் சொல்றாங்களே தவிர, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த கட்சிக்கு, நம்ம வளங்கள் அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க இன்னும் ஒரு 16 வருடம் பேசிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு அடுத்த 16 வருடங்கள்ல வளங்கள் இருக்காது. நீங்க சொல்ற அந்த இயற்கை வளங்கள் எதுவுமே இருக்காது. இதுக்கு இயற்கை வளங்கள் சுரண்டறதுக்கு உடனடி தீர்வு, உடனே அதிகாரத்துக்கு வரணும். வந்ததுமே முதல்ல இந்த இயற்கை வளங்கள் சுரண்டவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டணும். ஆனா அது நம்ம செய்யறதே கிடையாது. அது செய்யணும்னு முனைப்பே சீமான் ஐயா கிட்ட.
ஒரு கர்வம் இருந்துகிட்டே இருக்கு தனக்குள்ள. அந்த கர்வமான பேச்சு அது தவறு. கர்வமான பேச்சு இருக்கக்கூடாது. தன்மையான பேச்சு இருக்கணும். அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் வருது. நான் பர்சனல் விஷயத்துக்கு போல. நான் அரசியல் சம்பந்தப்பட்டு பேசுறேன். பல வேட்பாளர்களை நிக்க வைக்கிறாரு. தன்னை மட்டுமே வந்து முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. தனக்கு கீழே நிக்கிற வேட்பாளர்களை நிக்கிற இடங்கள்ல அந்தந்த இடங்கள்ல இருந்து பல இடங்களுக்கு மாத்திருக்காரு. இது பல பேர் ஊடகங்கள்லயே குற்றச்சாட்டா சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த ஒரு இடத்துக்கு வந்து வேட்பாளரா நிப்பாங்க. அந்த இடத்துல தன்னை வந்து தான் யார் அப்படின்றத நிரூபிச்சு அந்த இடத்துல வேட்பாளர் களமிறங்கி இருப்பாங்க. அந்த களமிறங்கின அந்த வேட்பாளரை தூக்கி ஒண்ணுமே தெரியாத ஒரு தொகுதியில போட்டுருவாங்க. இங்க வந்து அவருக்கு தெரிஞ்ச, அதாவது இங்க வேற ஒருத்தர் உள் விஷயங்கள் வேற நடக்கும் உள்ள. இந்த மாதிரி பல பேருக்கு நடந்து அவங்க அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து ஆனா வேற எந்த கட்சிக்குள்ளேயுமே சேராம இப்போ வந்து பொதுவா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ஊடகங்கள்ல. இப்ப வரைக்குமே ஏன் காளியம்மா வெளியே வந்தாங்க, ஏன் ராஜீவ்காந்தி வெளியே வந்தாங்க, ஏன் வந்து கல்யாண சுந்தரம் வெளியே வந்தாங்க, ஜெகதீச பாண்டியன் ஏன் வெளியே வந்தாரு, இப்படி எல்லாருக்குமே ஒரு ஒரு கேள்விகள் இருக்குல்ல. அந்த கேள்விகளுக்கு பதில் நம்ம தம்பிகள் யாராவது பதில் சொல்லுங்க பாப்போம். ஊடகங்கள்ல இப்ப பேசுறவங்கல்ல பல பேரு நான் நாம் தமிழர் கட்சியில இருந்தேன், நான் வேட்பாளரா களமிறங்கினேன், என்னை தூக்கி வேற இடத்துக்கு போட்டுட்டாங்க, நான் அவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த இடத்துக்கு, ஆனா அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் கிட்ட பணம் வாங்கி சேர்க்கிறாங்கன்றது குற்றச்சாட்டு பல இருக்கு. இப்படி வேட்பாளர்கள் மத்தியிலேயே அவருக்கு பேரு இல்ல. அவர் சொல்றவருக்கு வேட்பாளரா நிக்கிறியா இல்லைன்னா போய்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி ஆகிட்டாரு. தான் ஒருத்தர் தான் தன்னை சுத்தி தான் இந்த நாம் தமிழர் கட்சி இருக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, நான்றதை தாண்டி என்ன இருக்கிற எல்லா வேட்பாளர்களும் விஜய் தான், அத்தனை பேருக்கும் நீங்க விஜய் எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி பாருங்கன்னு சொல்றாரு. அதுக்கும் எவ்வளவு முரண்பாடு இருக்கு. நான் மட்டும்தான் சொல்ற சீமானங்க, என்ன போலத்தான் என் தம்பிகள் அவங்கள ஆதரிங்கன்னு சொல்ற தலைவர் விஜயங்க. திருப்பியும் மாநாட்டு ஃபீவருக்கு வந்துருவோம். இந்த மாநாடு ஃபீவரை ஆரம்பிச்சு விட்டது நம்ம தலைவர் விஜய் அவர்களா இருந்தாலும் அதை கொண்டு வந்து அந்த ஸ்டைல்ல நானும் மாநாடு நடத்துறேன் பாரு நடத்திட்டாரு. சந்தோஷம். நடத்துனீங்களா மாநாடு? தமிழக கட்சி கழக தலைவரை பார்த்துதான் நடத்துனீங்க. ஆனா அந்த தம்பிகள் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அது வர்றாங்க. அதுவும் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, சாயந்தரம் 4:30 கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது வரைக்குமே கூட்டம் இல்ல. அதுக்கப்புறம் எப்படி இவ்வளவு கூட்டம் வந்தது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சரி, அது மக்கள் என்ன சொல்றது, தன்னெழுச்சியாவே வந்ததா இருக்கட்டும். தன்னெழுச்சிக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியல. தன்னெழுச்சின்றது 16 வருடங்கள் கழித்து 8% வாங்குறது தன்னெழுச்சி இல்ல. 3 வருடங்கள்ல தேர்தல்ல போட்டியிடாம 30% தாண்டினதுதான் தன்னெழுச்சி. இதுதான் அர்த்தம். புரியுதுங்களா? சோ நீங்க ஜெயிச்சுமே 8% நிக்கிறீங்க, நாங்க ஜெயிக்காமலே 30% நிக்கிறோம்ன்றதுதான் உண்மை. இதுக்கும் சில பேர் சொல்லுவாங்க போட்டியிடாமலே எப்படி சொல்லுவீங்கன்னு. இதுதான் ரியாலிட்டி. ரியாலிட்டியை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நடக்க போறத பேசுங்க, என்ன நடக்குமோ அதை பேசுங்க. சரி, மீட்டிங் போட்டாரு, அவ்வளவு பெரிய மாநாடு நடத்தினாரு. நான் வந்து என்னுடைய மாநாட்டுல எல்லாத்தையும் சொல்லுவேன். பல பழைய மீட்டிங்ஸை பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் எல்லாருமே வந்து மீட்டிங்ல சொல்லுவேன். நான் மீட்டிங்ல வந்து இப்படி படம் போட்டு காட்டுவேன். நான் எப்படி பண்ண போறேன், என்னுடைய அடுத்த வருட பிளான், இனிமே ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத, ஃபியூச்சர்ல நம்ம தமிழ்நாட்டை இப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நான் எப்படி எல்லாம் நினைச்சிருக்கணும், என்னோட மண்டையில எப்படி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் படமா போட்டு காட்டுவேன் அப்படின்னாரு. பின்னாடி அவ்வளவு பெரிய எல்இடி மாட்டினதா சொல்றாங்க. ஏன் அதுல ஒரு படம் கூட போட்டு காட்டல? இவ்வளவு பெரிய எல்இடியில போட்டு காட்ட முடியாத படம் இதுக்கப்புறம் எப்ப போட்டு காட்ட போறாரு? புரியுதுங்களா உங்களுக்கு? மக்கள் தயவு செய்து தம்பிகள் புரிஞ்சுக்கோங்க. தமிழ் தேசியம் பேசுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அந்த தமிழ் தேசியத்தை உள்ள புகுத்தணும். உடனே அவர் அந்த நினைப்புக்குள்ளேயே இல்ல, கூட்டத்தை சேர்க்க பாக்குறாரு. அவர் பேச்சை கேட்கதான் மக்கள் வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. இப்ப இவ்வளவு பேர் சொல்லியிருக்காருல்ல, இத்தனை பேர்ல எத்தனை வேட்பாளர்கள் மாறுவாங்க மாற மாட்டாங்கன்னு உங்களுக்கு நிச்சயம் இருக்கா? உங்களை யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? யார் வேணா எப்ப வேணா தூக்கப்படலாம். அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வரலாம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு எதிரி கட்சியே கிடையாது. நாங்க அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கணும் அவசியமும் கிடையாது. அவங்கள பண்ற சில மனநோயாளிகள் பண்ற வேலைகளை நாங்க பண்ண விருப்பமும் கிடையாது. எங்களுடைய கோல் ஒரே கோல் தாங்க. 2026 தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சரா உட்கார வைக்கிறது தான் எங்களுடைய கோல். அவ்வளவு. இது வரைக்குமே நான் என்னுடைய குழந்தை பருவத்துல இருந்து இப்ப வரைக்குமே நான் இப்ப பாக்குற அரசியல் களம் மாதிரி சூடு பிடிச்ச அரசியல் களம் இது வரைக்கும் கிடையாது. அப்ப 2 கட்சிகள் தான் இருந்தது தமிழ்நாட்டுல, திமுக அதிமுக. இதுக்கு போடுவோம் இல்ல அதுக்கு போடுவோம். பெரியவங்க இதுக்கு போடுவாங்க இல்லன்னா அதுக்கு போடுவாங்க. யாருக்கு போட்டாங்கன்னு கேட்டா ஒன்னு டிஎம்கே இல்ல ஏடிஎம்கேன்னுவாங்க. அவ்வளவுதான். ஓகே இது ஜெயிச்சதா, ஓகே அது ஜெயிச்சதா, அவ்வளவுதான். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். ஆனா கடந்த 3 வருடங்களா பாத்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு சும்மா சாதாரண அப்படி ஏதோ ஒரு மிளகா பட்டாசு வெடிச்சா வெடிச்சிட்டு போகுது அப்படின்னு நினைச்சவங்க மத்தியில
மிகப்பெரிய ஆட்டம்பமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. டமால் டமால் டமால்னு எல்லா இடமும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய முக்கிய புள்ளிகள் எல்லாம் வந்து இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு இன்னமும் லிஸ்ட்ல இன்னும் பெரிய பெரிய புள்ளிகள் இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. திமுக சைட்ல இருந்தும் அதிமுக சைட்ல இருந்தும் இந்த அளவுக்கு சூடு பிடிச்சு ஓடிட்டு இருக்கு. திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்க சைட்ல இருந்து நம்ம சைட்ல இருந்து யாரு நம்மளை விட்டு உருவிட்டு போவாங்க, எவன் நல்லவன் எவன் கெட்டவன், இந்த மனிதர் இங்க இருப்பாரா ஓடிடுவாரா, இந்த மனிதர் இங்க இருப்பாரா ஓடிடுவாரான்னு கட்சிக்குள்ளேயே சலசலப்புகள் ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் அவர்கள் மற்ற கட்சிகளோட பேஸ்மெண்ட் ஆட்டம் காண வச்சுட்டாரு. உண்மையிலேயே எல்லாருக்குமே முதன்மை சக்தியா தான் விளங்கிட்டு இருக்கு இப்ப தமிழக கட்சி கழகம். அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்துல இத்தனை வருடங்கள் இல்லாம இப்ப இந்த 5000 ரூபாய் கொடுத்தது எதுக்கு? அதிமுக மேல பயத்துல இல்ல. அதிமுக எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க 2000 கொடுக்குறோம் சொன்னோம், அந்த பயத்துலதான் இப்ப 5000 கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைவுன்றதே திமுக இப்படி போயிட்டு இருக்கு, டிவிக்கு இப்படி போயிட்டு இருக்கு, தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் என்னன்றது இப்பவே அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. சோ இருக்கிற வரைக்கும் இருந்து நம்மளுடைய இப்ப போட்டு டெண்டரை போட்டு இப்ப அதிகமா நிறைய டெண்டர்ஸ் ஓடிட்டு இருக்கு, நிறைய பணங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இது அலோட் பண்றேன், இந்த இது ஒத்துக்கிறேன், அந்த இது பண்றேன், ஓகே பண்றேன்னு சொல்லி அதுல இருந்து முடிஞ்ச அளவுக்கு பணங்களை. இதனால அதிமுக இப்ப இதை நினைச்சு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க 2000 கொடுக்குறோம் சொன்னோம், அதனாலதான் அவங்க 5000 கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் கொடுக்கறது தவறுன்னு சொல்லல, ஆனா அது எப்படி எதுக்கு எதனால கொடுக்குறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இலவசங்கள்ன்ற பேர்ல மக்களை மாதிரி அது அது உபயோகப்படுது படலன்றதை தாண்டி இதை பழக்கப்படுத்திடுறாங்க மக்களுக்குன்றதுதான் கவலையா இருக்கு. ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு நிரந்தர ஒரு வருமானத்தை கொடுக்க முடியாத அரசால இந்த மாதிரி இலவசங்களை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்க முடியும் காலத்துக்கும். அதை தாண்டி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. மக்களும் இப்படியே காலத்துக்கும் அந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டே போக வேண்டியதான், இந்த 1000 ரூபாய் மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டு. நம்ம இதையும் தாண்டி பல விஷயங்களுக்கு கேப்பபிள், அதாவது தகுதியானவர்கள், இதையும் தாண்டி பல விஷயங்களை சாதிக்க முடியும் நம்மளால. ஒரு சாதாரண மனிதனால இந்த 1000 ரூபாய் என்னங்க, அந்த மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் மூலம் நம்ம சம்பாதிக்க முடியும். அரசு இன்வால்வ் பண்ணுச்சுன்னா, அரசு நமக்கு சரியான வழிவகுத்தல் கொடுத்தாங்கன்னா. நான் சொல்றது மினிமம். இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு, சின்ன இந்த 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம பல விஷயங்களை இழந்துட்டு இருக்கோன்றதுதான் உண்மை. அவங்க இந்த 1000 ரூபாய் கணக்கு காட்டி இந்த குட்டி மீனை நம்ம கிட்ட போட்டுட்டு பெரிய பெரிய மீனை தூக்கி அவங்க பின்னாடி போட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க. இது பல பேருக்கு புரியல. ஏன் இப்ப நேரு அவர்கள், அமைச்சர் நேரு அவர்களோட கேஸ் உங்களுக்கே தெரியும். 1050 கோடி ஊழல். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல அவ்வளவு கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. ஒரு காலத்துல எங்க அப்பா என்ன கூட்டிட்டு போவாருங்க, ஆர்ஆர்பி எழுத கூட்டிட்டு போவாரு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுத கூட்டிட்டு போவார், எல்லாத்துக்குமே எல்லா ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்குமே கூட்டிட்டு போவாரு. எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போய் ஸ்கூலுக்கு வெளியே உட்காந்துருப்பாரு 2 hours 3 hours. நமக்கு அந்த மார்க் உங்களுக்கு தெரியும், அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், ஏபிசிடின்னு ரவுண்டா இருக்கும். அதை நம்ம ஹைலைட் பண்ணணும், ஷேட் பண்ணி விடணும். ப்ராப்பரா ஷேட் பண்ணலனாலும் அது எனேபிள் ஆகாது, ஆன்சர் எடுத்துக்காது. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு உட்காந்து அத்தனை நாள் படிக்கணும் நம்ம. நான் பல எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். என்னம்மா அப்படின்னு ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு வந்தோம், அப்ப பரவாயில்லப்பா, ஓகேப்பா, பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஆனா ஒண்ணுத்துக்கு கூட ரிசல்ட் வரலங்க. எனக்கு இப்பதான் புரியுது, இந்த மாதிரி அமைச்சர்கள் இருக்கிற வரைக்கும் படிக்கிற பசங்க யாருக்குமே அந்த வேலை கிடைக்க போறது கிடையாது. அதான் உண்மை. படிக்காம போய் ஃபெயில் ஆகி, அதுல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, காசு கட்டி உள்ள போக முடிஞ்ச காசு இருக்கும் அந்த மகான்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வேலைகள் ஒதுக்கப்படும்ன்றது எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா எப்படி இருக்கும் பாருங்க. நான் இப்ப வரைக்கும் நினைச்சது ஓகே நம்ம சரியா பண்ணல போலன்னு. இப்ப எனக்கு உதிக்கிற கேள்வி என்னன்னா, நம்ம ஒழுங்காதான் பண்ணிருக்கோம், நமக்கு மேல எவனோ ஒருத்த காசை கொடுத்து போயிருக்கான். உண்மைதான். இந்த மாதிரியான கட்சிகள் வளரக்கூடாதுன்றதுதான். இந்த மாதிரியான அமைச்சர்களை கட்டுப்படுத்த முடியாத அரசு தோல்விக்குரிய அரசாதான் கருதப்படும். அது ஒண்ணும் ஜெயிச்சுட்ட அரசு கிடையாது. மத்ததுல நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா இந்த அமௌண்ட் யாரோட பணம்? அது அவ்வளவு கோடி யாரோட பணம்? யாருக்கான பணம்? தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு ஈஸியா போய்கிட்டு இருக்கீங்க. டிஆர் பாலு அவர்கள் கிட்ட அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்கும் போது 10 கப்பல் இருக்கா, இல்ல 2 கப்பல் தான் இருக்குன்ற சர்வசாதாரணமா 2 கப்பல். யார் வீட்டு பணத்தையா நீங்க சுருட்டி உள்ள போட்டுக்கிறீங்கன்றதுதாங்க கேள்விங்க. எல்லாருமே இந்த எலெக்ஷன்ல வாக்களிப்போம் விசில் சின்னத்தில். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.